friends, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா crochet mesh handbag part 1 தான் வந்து பார்க்க போறோம். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ் அண்ட் எவ்வளோ கிராம்ஸ் இது எல்லாமே வந்து போன வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வீடியோ போட வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஸ்லிப் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு இதில் வந்து 68 செயின்ஸ் வந்து இப்போ நம்ம போட போகிறோம். இப்போ நான் 68 செயின்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ 68 செயின் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா 3 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண எக்ஸ்ட்ரா 3 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு 4th செயினில் வந்துட்டு ஒரு டபுள் crochet போடுறோம். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்துட்டு நம்ம மேலே 2 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே வந்து 2 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் crochet போடுறேன். 2 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு இங்க ஒரு டபுள் crochet, அகைன் இன்னொரு டபுள் crochet அதுக்கு பக்கத்து செயின்ல. ஸோ இப்போ மேலே 2 செயின்ஸ் ஆட் பண்றேன் அண்ட் கீழேயே 2 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு 2 டபுள் crochet போடணும் பக்கத்து பக்கத்துல. ஸோ ஒரு டபுள் crochet போட்டுக்கிறேன், அகைன் இன்னொரு டபுள் crochet பக்கத்து செயின்ல. இப்போ அகைன் வந்து 2 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கீழேயும் 2 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்துட்டு டபுள் crochet, இன்னொரு டபுள் crochet. ஸோ 2 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் கீழேயே 2 செயின்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு டபுள் crochet. ஸோ இன்னொரு டபுள் crochet. இதே மாதிரி தான் இந்த லைன் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம போட போகிறோம். 2 செயின்ஸ் ஆட் பண்ணணும் அண்ட் கீழே 2 செயின்ஸ் ஸ்கிப் பண்ணுறோம் அண்ட் 2 டபுள் crochet. இதே மாதிரி 16 டைம் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணணும். இப்போ நான் 5 டைம் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் வந்து 11 டைம் வந்து ரிப்பீட் பண்ணணும் இந்த எண்டு வரைக்கும். ஸ்டார்டிங்ல 3 செயின்ஸ் போட்டு ஒரு டபுள் crochet போட்டோம்ல, இது வந்து கவுண்ட் கிடையாது. இதுக்கப்புறம் இருக்கிற 1 2 3 4 5 இதுதான் வந்து கவுண்ட். இனி பேலன்ஸ் நான் 11 டைம் ரிப்பீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலா 16 டைம் வந்து ரிப்பீட் பண்ணியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ 16 டைம் ரிப்பீட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு 2 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கீழேயும் பார்த்தீங்கன்னா 2 செயின்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த கார்னர்ல வந்துட்டு 2 டபுள் crochet போடுறோம். ஒரே இடத்துல 2 டபுள் crochet போடணும். ஸோ ஒரு டைம் போட்டுட்டேன், இப்போ செகண்ட் டைமும் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் 2 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கணும். சேம் அதே கார்னர்ல 2 டபுள் crochet போடுறேன். ஸோ இப்போ வந்துட்டு அகைன் 2 செயின்ஸ் ஆட் பண்ணணும் அண்ட் 2 டபுள் crochet சேம் இடத்துல. ஓகே, இப்போ வந்து நம்ம இன்னொரு சைடு வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம்.
ஸோ 2 செயின்ஸ் ஆட் பண்ணிட்டு கீழேயும் பார்த்தீங்கன்னா 2 செயின்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல 2 டபுள் crochet பக்கத்து ஸ்டிச்சில். ஸோ இதே மாதிரி 16 டைம் ரிப்பீட் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு டைம் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ 2 டபுள் crochet கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அகெயின் 2 செயின்ஸ் ஆட் பண்ணிட்டு 2 செயின்ஸ் ஸ்கிப் பண்றேன். இப்போ 2 டபுள் crochet பக்கத்து ஸ்டிச்சில். ஸோ சேம் நம்ம ஃபர்ஸ்ட் சைடு போட்டோம்ல அதே மாதிரி தான் ரெண்டாவது சைடு போடும்போது 2 டபுள் crochet சேம் இடத்துல வந்து மீட் பண்ற மாதிரி நம்ம crochet போடுறோம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் டைமும் வந்து ரிப்பீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறதுக்காக 2 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கீழேயும் வந்துட்டு 2 செயின்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு 2 டபுள் crochet. இப்போ ஃபோர்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் கீழேயும் 2 செயின்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு 2 டபுள் crochet. இப்போ அஞ்சாவது டைம் ரிப்பீட் பண்றேன். 2 செயின்ஸ் ஆட் பண்றேன். கீழே 2 செயின்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு 2 டபுள் crochet. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 6 டைம் வரைக்கும் ரிப்பீட் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் வந்துட்டு 15 டைம் இந்த எண்டு வரைக்கும் ரிப்பீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து 16வது டைம் ரிப்பீட் பண்றது. இப்போ நம்ம 16 டைம் வந்து ரிப்பீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு கார்னர் வந்துட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம 2 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா 2 செயின்ஸ் ஸ்கிப் பண்ணணும். அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு 2 டபுள் crochet, ஒரே இடத்துல 2 டபுள் crochet. அகைன் வந்துட்டு 2 செயின்ஸ் ஆட் பண்றேன். சேம் அதே இடத்துல 2 டபுள் crochet. ஸோ 2 செயின்ஸ் ஆட் பண்ணணும். மறுபடியும் 2 டைம் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அகைன் வந்துட்டு 2 செயின்ஸ் ஆட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம 3 செயின்ஸ் ஸ்கிப் பண்ணோம்ல அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் செயின்ல வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ரோ 1 பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம ரோ 2 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 செயின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 3 செயின்ஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு டபுள் crochet போட்டுக்கலாம். ஸோ மறுபடியும் 2 செயின்ஸ் ஆட் பண்ணிட்டு கீழே வந்துட்டு 2 செயின்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு 2 டபுள் crochet. ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம 37 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணணும். 2 செயின்ஸ் கீழே 2 செயின்ஸ் ஸ்கிப் பண்ணுறோம், 2 டபுள் crochet. டூ செயின்ஸ் ஆட் பண்ணுறோம், கீழே 2 செயின்ஸ் ஸ்கிப் பண்ணுறோம், 2 டபுள் crochet.
2 செயின்ஸ் ஆட் பண்ணுறோம், கீழே 2 செயின்ஸ் ஸ்கிப் பண்ணுறோம், 2 டபுள் crochet. ஸோ அகெயின் வந்து 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறோம் அண்ட் கீழே வந்து 2 செயின்ஸ் ஸ்கிப் பண்ணுறோம், 2 டபுள் crochet. ஸோ இந்த ஃபுல் ரவுண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம இதே தான் பண்ணணும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 37 டைம்ஸ் நம்ம வந்து ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 8 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் ஃபுல் ரவுண்டுமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் சைடு கார்னர் வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சைடு கார்னர் வந்தாச்சு. சேம் அதே தான் 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறோம், கீழே 2 செயின்ஸ் ஸ்கிப் பண்ணுறோம், 2 டபுள் crochet. ஸோ அப்படியே இந்த கார்னர் வந்து நம்ம கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதர் சைட் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி தான் 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறோம், கீழே 2 செயின்ஸ் ஸ்கிப் பண்ணுறோம், 2 டபுள் crochet. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எண்டு வரைக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரோ 2 வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ கடைசி ஸ்டிச் இது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 செயின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம 3 செயின்ஸ் போட்டோம்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரோ 2 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரோ 1 வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்மளோட ஒர்க் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ ரோ 3 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரோ 3 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அகெயின் 3 செயின்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். 3 செயின்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு பக்கத்துலயே ஒரு டபுள் crochet போடணும். ஸோ சேம் நம்ம ரோ 2 போட்டோம்ல அதே மாதிரி தான் ரோ 3யும். ரோ 3 டு ரோ 21 வரைக்குமே நம்ம வந்து இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ 2 செயின்ஸ் ஆட் பண்ணிட்டு கீழே 2 செயின்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு 2 டபுள் crochet. ரோ 3யும் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். நம்ம ஃபுல்லாக வந்துட்டு 37 டைம்ஸ் வந்துட்டு நம்ம ரிப்பீட் பண்ணணும். ரோ 2 போட்ட மாதிரி தான், சேம் அதே தான். இதே மாதிரி ரோ 21 வரைக்குமே வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் ஹைட்டு.
ஸோ இதே மாதிரி ரோ 3 ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சேம் அதே தான், 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறோம், கீழே 2 செயின்ஸ் ஸ்கிப் பண்ணுறோம், 2 டபுள் க்ரோஷே. இப்போ ரோ 3 எண்டிங் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபைனலாக 2 செயின்ஸ் போட்டுட்டு ஸ்டார்டிங்கில் போட்ட 3 செயின்ஸில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரோ 3 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ரோ 1, ரோ 2, ரோ 3 வரைக்கும் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ரோ 4 போடணும். ரோ 4க்கும் சேம் அதே தான், 3 செயின்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ ஒரு டபுள் க்ரோஷே போடுறேன். இப்போ 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன், கீழே 2 செயின்ஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு 2 டபுள் க்ரோஷே. டூ செயின்ஸ் ஆட் பண்ணுறேன், கீழே 2 செயின்ஸ் ஸ்கிப் பண்ணுறேன், 2 டபுள் க்ரோஷே. இதே மாதிரி தான் ரோ 4 ஃபுல்லாக வந்து நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ ரோ 4 எண்டிங்க்கு வந்தாச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் போட்ட 3 செயின்ஸ் இருக்குல்ல, அதோட ஃபஸ்ட்டு செயினில் மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரோ 4 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரோ 5க்கு வந்துட்டு 3 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன் அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்துட்டு டபுள் க்ரோஷே போடுறேன். 2 செயின்ஸ் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் கீழே 2 செயின்ஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு 2 டபுள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி ரோ 5 ஃபுல்லாக நம்ம ரிப்பீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ரோ 5 எண்டிங்க்கு வந்தாச்சு. ஸோ 2 செயின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் போட்டு 3 செயினில் ஃபஸ்ட்டு செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரோ 5 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரோ 6க்கு வந்துட்டு 3 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 ரோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். சேம் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம 21 வரைக்குமே இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நான் 5 ரோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பேலன்ஸ் வந்து எனக்கு 16 ரோஸ் இருக்குது, டோட்டலாக 21 ரோஸ். இந்த 21 ரோஸ் போடும்போது நம்மளுக்கு வந்து 50 கிராம்ஸ் யான் வந்து முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் 50 கிராம்ஸ் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு யானை எப்படி எடுத்து ஜாயின் பண்ணணுங்கிறது வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து 21வது ரோ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே யான் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது எப்படியே வந்து ஈஸியாக வந்து அட்டாச் பண்ணி நம்ம கண்டினியூ பண்ணணுங்கிறத இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ நான் 21வது ரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு பாதியிலே வந்து யான் வந்து தீந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து வந்துட்டு இப்போ நான் நியூ யான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இது மெஷ் பேக்குங்கிறனால நம்மளுக்கு வந்து நாட் போடுறதோ இல்லை கொஞ்சம் ஏதாச்சும் கசகசனாலும் நமக்கு தெரிஞ்சிடும். எப்படி வந்துட்டு இன்விசிபிளாக ஜாயின் பண்ணுங்கிறது இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ சேம் அதே மாதிரி 2 செயின்ஸ் ஆட் பண்ணி கீழே 2 செயின்ஸ் ஸ்கிப் பண்ணி 2 டபுள் க்ரோஷே அதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ இப்போ ஒரு டபுள் க்ரோஷேயில் வந்துட்டு பாதி டபுள் க்ரோஷே மட்டும் நான் இப்போ போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம நியூ யானை எடுத்து இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு
யானை வந்துட்டு இந்த மாதிரி ஹூக்ல இருந்து நம்ம உள்ள இப்படி இழுக்கணும். ஸோ அவ்வளோதான். இப்போ 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து லைட்டாக லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து இந்த யானை இருக்குல்ல, 2 யான், இந்த யானை இப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னா நீங்கள் டைட் ஆயிரும். ஸோ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ நம்ம நியூவாக ஒரு யான் அட்டாச் பண்ணியிருப்போம்ல, அந்த யானோட எக்ஸ்ட்ராஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி கிளாஸில் வந்து படிச்சிருப்போம் எப்படி யானை வந்து ஹைட் பண்ணணுங்கிறத வந்து. இப்போ இந்த 2 யானையுமே வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ டேப்பஸ்ட்ரி நீடில் எடுத்துட்டு அதில் யானை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த டைரக்ஷனில் வந்து ஸ்டிச்சஸ் இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி நீடில் வந்து இன்சர்ட் பண்ணி இழுத்தீங்கன்னா அந்த யான் வந்து அதுக்குள்ளே போயிடும். ஸோ லைட்டாக ஒரு நாட் மாதிரி அகெயின் இதுக்கு மேலேருந்து இந்த மாதிரி நான் இன்சர்ட் பண்ணுறேன் நீடில். ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ராஸை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு யானையை நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக டைரக்ஷனில் வந்துட்டு ஹைட் பண்ணோம். இது வந்துட்டு நான் இந்த சைடை ஹைட் பண்ணுறேன். ஸோ எடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு லாக் மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க மேலே. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டைரக்ஷனில் நான் ஹைட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் தூரத்துக்கு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணால் போகணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா யானை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், அட்டாச் பண்ணதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை, அப்படியே எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம 21 ரோ வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து 2 செயின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஸ்லிப் நாட் போட்டுட்டு த்ரெட்டை வந்து கொஞ்சம் லென்த்தாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஹேண்டில் வந்துட்டு நம்ம தனியாக தான் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஹேண்டில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அது வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ரோ 21 வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா ஒரு நல்லா டைட்டாக நாட் விழுந்துடும். ஸோ ரோ 21 வரைக்கும் பேக்கோட பேஸ் வந்து ரெடி பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹேண்டில் வந்து பார்த்துக்கலாம்.